இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அலி ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தினார்கள். ஹுத்பாவின் தலைப்பு மனமான வாழ்வை உண்டு பண்ணுவதற்கான வழிமுறைகள். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று அறிவாளிகள் எல்லோரும் நிம்மதியை, சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தில் மன அமைதி ஏற்பட வேண்டும், சந்தோஷம் ஏற்பட வேண்டும், நிம்மதி ஏற்பட வேண்டும் என்றுதான் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர்களுக்காக வேண்டி பல முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனில் எங்களுக்கு சொல்லித்தருகிறார், அந்த உண்மையான நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி, சந்தோஷம், நிம்மதி அதெல்லாம் இதை வைத்திருக்க யாரு சாலிஹான அமல் செய்த ஆண்களோ பெண்களோ முஃமின்களாக வாழ்வார்கள், அவர்களை நாங்கள் பரிசுத்தமாக நல்ல வாழ்க்கையாக வாழ வைப்போம், அவர்களுக்கு நாங்கள் கூலியும் கொடுப்போம், சிறந்த அவர்கள் செய்ததை விட சிறந்த கூலியை கொடுப்போம். எனவே குர்ஆனில் அல்லாஹு தஆலா அமல் ஈமான் சாலிஹான அமலில்தான் நிம்மதியை, சந்தோஷத்தை, ராஹத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், சாலிஹான அமலை செய்ய வேண்டும். எனவே இந்த ஆயத்துக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய விடயங்களை பாருங்கள். குர்ஆன் அழகாக அதுக்கு அந்த சூரத்துல் நஹ்லே அதுக்கு முன்னால் சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா பேசுகிறார். என்ன சொல்றான்? உங்களிடத்தில் இருக்கக்கூடியது முடிந்துவிடும், அல்லாஹ் இடத்தில் இருக்கக்கூடியது நிரந்தரமாக அழியாமல் இருக்கும். அல்லாஹு தாலா பொறுமைசாலிகளுக்கு சிறந்த கூலியை கொடுப்பான், அவர்கள் செய்ததை விட சிறந்ததை கொடுப்பான். எனவே இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள், மிகவும் அழகான ஒரு நுட்பத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். அதான் மனிதனுடைய வெற்றிக்கான அதாவது மனிதனுடைய உண்மையான வெற்றியை காட்டக்கூடியதாக அந்த குர்ஆனுடைய வசனம் அமைந்திருக்கு. எனவே உண்மையான வெற்றி உலகத்துடைய வெளிரங்கத்தில் அல்ல, உலகத்துடைய வெளிரங்கமான உலகத்துடைய அழகு, உலகத்துடைய கவர்ச்சியில் அல்ல நிம்மதி, சந்தோஷம். அழிந்து போகக்கூடிய உலகத்துடைய வஸ்துக்களில் அல்லாஹ் நிம்மதி, சந்தோஷத்தை வைக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தோடு, ஈமானோடு, உடம்பால் செய்யக்கூடிய நல்ல அமல்களில் தான் அல்லாஹு தாலா வெற்றியை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். சாலிஹான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அதிகமாக செல்வத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. நிம்மதி என்பது அது மனதில் ஏற்படக்கூடிய ஒன்று. அதிகமாக காசு பணம் இருப்பதால் அல்ல வெற்றிக்கான காரணம், அது அல்ல மன நிம்மதி. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதி தான் உண்மையான செல்வம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே வெளிரங்கத்தை வைத்து உலகத்துடைய வெளிரங்கத்தில் அல்லாஹ் நிம்மதி, சந்தோஷத்தை வைத்தது கிடையாது. அல்லாஹு தாலா அந்த குர்ஆன் வசனத்தில் இன்னொரு விடயத்தை சொல்கிறான், நீங்கள் குர்ஆனை ஓதினால் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் ஷைத்தானை விட்டும். ஷைத்தான் எப்படிப்பட்டவன்? யார் ஈமான் கொண்டு தவக்குல் செய்து வாழ்வார்களோ அவர்கள் மீது ஷைத்தானுக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. யார் ஷைத்தானை நண்பர்களாக ஏற்றுக்கொண்டார்களோ, யார் அல்லாஹ்வை இணை வைப்பார்களோ அவர்களோடு ஷைத்தான் நண்பனாக ஆகிவிடுவான், அவர்களைத்தான் ஷைத்தான் அதிகாரம் செலுத்துவான். அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனில் ஈருலகத்துடைய வெற்றியை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஈருலகத்துடைய வெற்றி அதான் என்ன? உள்ளத்துக்கு உள்ளத்துடைய உயிர், அது அதே மாதிரி உலக வாழ்க்கையோட நிம்மதி, சந்தோஷம் அனைத்தும் குர்ஆனோடு இருக்கிறது. குர்ஆனோடு வாழ்வது, குர்ஆனை ஓதுவது, சிந்திப்பது, படிப்பது, அமல் செய்வது, அது உண்மையான நிம்மதிக்கு காரணமாக இருக்கும். ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழும்போது அவருடைய உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும், சக்கீனத் கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களுக்கு அவருடைய உள்ளம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக நிம்மதி அடையும். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கும். அதே போல் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? யாரு ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களோடு ஷைத்தானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் செலுத்த முடியாது. குர்ஆனுடைய வசனம். யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளாமல் ஷிர்க் செய்து வாழ்வார்களோ அவர்களோடு தான் ஷைத்தான் தோழமை வைத்துக் கொள்வான். அதே போன்று ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட வேண்டும், அப்போதுதான் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தோடு உள்ளம் நிறைய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் சாயக்கூடியதாக உள்ளம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அடியார்களை விட்டு தேவையற்று வாழ வேண்டும். அல்லாஹ்வை ஒருவன் என்று சொல்வதுதான் உண்மையான ஏகத்துவம். உள்ளம் முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சாய வேண்டும். அதான் வெற்றிக்கான அடையாளங்கள் மிகவும் பிரதானமான ஒன்று. உலகத்துடைய நிலைமைகள் மாறும் போது அவர் மாறக்கூடாது, அவருடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிர்க்கை கலக்காமல் இணை வைக்காமல் வாழ்வார்கள் அவர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும், அவர்கள் நேர்வழிப்பட்டு வாழ்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இந்த ஆயத்திறங்கிற நேரத்திலே, மேலே சொல்லப்பட்ட ஆயத்திறங்கிற சஹாபாக்களுக்கு அவருடைய விளக்கம் கொஞ்சம் சிரமம், அது விளங்குவது சிரமமாகியது. அப்போ அவர் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அவனுடைய ஈமானை அநியாயத்தோடு கலக்காமல் இருக்க வேண்டும். அப்ப அநியாயம் என்ற வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. யார சொல்ல, யாருதான் அநியாயம் செய்யாமல் இருப்பார்கள்? ஒவ்வொருவரும் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் தானே. இந்த ஆயத்தில் ஈமானை அநியாயத்தோடு கலக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் நினைப்பதை போன்றல்ல அந்த ஆயத்துடைய விளக்கம். அந்த ஆயத்துடைய விளக்கம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு சொன்ன விளக்கம், லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். மகனை நீ இணை வைக்கக்கூடாது, இணை வைப்பதுதான் அநியாயம். இந்த இடத்துல ஆயத்தில் சொல்லப்பட்ட அநியாயம் என்பது ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநியாயம் அல்ல. அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் இணை வைப்பதாகும். ஒரு முஃமினுடைய உள்ளம் மலைகளை போன்று உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானிலே சோதனைகள் வரும்போது அவர் மலையை போன்று இருக்க வேண்டும். எனவே வெற்றி என்பது உள்ளத்தில் அது
அதனுடைய உணர்வு ஏற்பட வேண்டும். அது உள்ளத்தால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அது வெளிரங்கத்தில் அல்ல. வார்த்தைகள் அதை வர்ணிக்க முடியாது. பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதை கோட்டைகளில் கட்டி வைத்து அந்த நிம்மதி சந்தோஷத்தை பாதுகாக்க முடியாது. அது உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். வெற்றியுடைய அடையாளங்கள் மனிதனுடைய வாழ்வில் வெளிப்படும். மன நிம்மதி, சந்தோஷம் இவைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி வெளிரங்கம் அல்ல வெற்றியுடைய அடையாளம், உள்ளத்தின் நிம்மதி ஏற்பட வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றியுடைய அடையாளம் என்பதை ஹத்தீப் அவர்கள் அந்த ஹுத்பாவுடைய ஆரம்ப பகுதியில் எங்களுக்கு உணர்த்திவிட்டு விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஸலாம் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொல்லிவிட்டு உண்மையான வெற்றியுடைய ரகசியம் சூரத்துன் நஹ்ல் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். சூரத்துன் நஹ்ல் அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய பல உபகாரங்களை, பாக்கியங்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். பல நிஅமத்துக்களை அல்லாஹ் பேசியிருக்கிறான். இதிலிருந்து அல்லாஹ் எதை சொல்ல வருகிறான் என்றால், உலகத்தை முழுமையாக ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. உலக வஸ்துக்களை, சாதனங்களை மறுமையை அடைந்து கொள்வதற்கு உதவியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். உலகம்தான் என்று மறுமையை மறந்து சென்று விடக்கூடாது. மறுமையை இலக்கென்று உலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வெற்றியுடைய அடையாளங்களை அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் இதை அந்த சூரத்துன் நஹ்லுடைய கடைசி பகுதியில் தான் இதை பேசுகிறான். எனவே உலகம் தேவைதான், ஆனால் தேவையாக பயன்படுத்த வேண்டுமே தவிர உலகத்தை நோக்கமாக கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தஆலா உலகத்துடைய பாக்கியங்களை பேசியதற்கு பின்னால் தான் இவ்வாறான விடயங்களை பேசியிருக்கிறான் என்பதை ஹத்தீப் அவர்கள் உணர்த்தினார். எனவே உலகத்தை ஒதுக்கி மறுமையை தேட முடியாது. உலகத்தில் இருந்து கொண்டு உலக வஸ்துக்களை மறுமைக்கு உதவியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்தினார். எனவே ஒரு மனிதனுடைய வெற்றி உலக விடயங்களை கொண்டு மாத்திரமல்ல, அவனுடைய வெற்றி அதாவது மன நிம்மதியை மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வெற்றி என்பது அல்லாஹ்வை கொண்டு நம்புவது, சாலிஹான அமல் செய்வது, உலக விடயங்களை இவ்வாறான விடயங்களுக்கு சாதனமாக பயன்படுத்திக் கொள்வது. அதே போன்று குர்ஆனை யாரெல்லாம் பொய்ப்பித்தார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே வர்ணிக்கின்றான். அதாவது எப்படி குர்ஆனை பொய்ப்பித்து உலகம்தான் நோக்கம் என்று வாழக்கூடியவர், எப்படி அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை மறுமையை விட அவர்கள் தெரிவு செஞ்சு எடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா காஃபிர்களுக்கு ஒருபோதும் வழிகாட்ட மாட்டான் என்று இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் உலகத்துடைய அஸ்பாபுகளின் பக்கம் மாத்திரம் விரைந்து சென்றார்களே தவிர மறுமையுடைய விடயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தவில்லை காஃபிர்கள். எனவே நோக்கங்களை, இலக்குகளை மறப்பதின் பக்கம் அவர்களை இந்த உலகத்துடைய ஆசை இட்டு சென்றது. அதே போல அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய கடைசி எப்படி முடியாது, சூராவுடைய கடைசி எப்படி முடிக்கிறான், எச்சரிக்கையை சொல்லி முடிக்கிறான். அல்லாஹ் எப்படி யார் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாற்றம் செய்வார்களோ, அனுபவித்து அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பார்களோ, நன்றி கட்டுவார்களோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் உணர்த்துகிறான். அந்த சூராவுடைய கடைசியிலே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு கிராமத்தை பற்றி சொல்கிறான். உதாரணமாக அந்த கிராமம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள், தேவையான விடயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு தாராளமாக கொடுத்தான். எல்லா இடங்களிலிருந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் அவர்களை பசியை கொண்டும் பயத்தை கொண்டும் அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை புறக்கணித்த காரணத்தினால், நன்றி கெட்டவர்களாக மாறிய காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை பசியை கொண்டும் அச்சத்தை கொண்டும் சோதித்தான். உலகத்தை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அனுபவித்து நன்றி கட்டு வாழ்வது அழிவுக்கான அடையாளம். ரசூல்மார்கள் அவரிடத்தில் வந்த நேரத்தில் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்களை அல்லாஹ் தண்டித்தான். அவர்கள் அநியாயக்காரர்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துடைய சூராவுடைய கடைசி பகுதியிலே சூரா நஹ்லுடைய அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட விடயங்களை மனிதன் அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்காக தரக்கூடியது ஹலாலான முறையிலே சாப்பிடுங்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் அவனை வணங்கக்கூடியவனாக இருந்தால் நன்றி மறந்து வாழக்கூடாது. இப்போது ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்பட்டு அதே நேரத்தில் உலகத்துடைய அஸ்பாபுகளையும் எடுத்து, உலகத்துடைய வஸ்துக்களையும் உதவியாக எடுத்து, சாதனங்களை உதவியாக எடுத்து உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பட வேண்டும். அப்படிப்பட்டால் அல்லாஹ் உலகத்தில் அனுமதித்த ஹலாலான விடயங்களை புசித்து உலகத்தை அனுபவித்து அல்லாஹ்வோடு உள்ளத்தை தொடர்புபடுத்தி அவர் வாழ்வதுதான் அல்லாஹ் எங்களுக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அல்லாஹ் காட்டி தந்த வழியிலே நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் காட்டி தந்த மார்க்கத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போது அது வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதே போன்ற நஃப்ஸுக்குரிய எங்களுக்குரிய ஹக்குகளை நாங்கள் கொடுப்பது, நஃப்ஸை அல்லாஹ்வோடு நாங்கள் சம்பந்தப்படுத்துவது, மறுமையுடைய நாளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறுதியாக ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது இன்றைய தினத்திலே மிக முக்கியமான சுன்னாவாக இருக்கிறது. அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்டதொரு துஆவை செய்த ஹத்தீப் அலி ஹுதைஃபி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள், உலக வஸ்துக்களை நாங்கள் சாதனமாக எடுத்து உலகத்தை எங்களை படைத்த ரப்பை நாங்கள் மறந்துவிடக் கூட என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற அந்த ஆழமான விடயத்தை சொல்கின்ற சூரா நஹ்லுடைய ஆயத்துக்களை ஓதி மிக அழகாக உலகம் அற்பமானது, உலகத்தை நாங்கள் மறுமையை சம்பாதிப்பதற்கு காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை கூறி முழுமையாக ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்றார்கள். இறுதியாக இந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா முடிப்பதற்கு இருக்கின்றோம்.